வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம அந்த கால்நடைகள் பத்தி அதிகமா போட்டிருந்தோம். இப்போ வித்தியாசமா நம்ம வாத்து வளர்ப்பு பத்தி இது பண்ண போறோம். ஏன்னா எப்படி கால்நடை வளர்ப்புல இப்போ பசுமாடுங்க வீட்டுல ஒரு சம்சாரிக்கு ஒரு இது கொடுக்குதோ, அதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கும் அந்த ஒரு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா வாத்து வளர்ப்புல என்னன்னா, நீங்க ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம தாய்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரில தான் பண்ணைகளை விவசாயிகள் வளர்ப்பாங்க. மேக்சிமம் குளம் வெட்டிட்டு இது பண்ணுவாங்க. நார்த் சைடில் அந்த அளவுக்கு வாத்து வளர்ப்பு கிடையாது. நம்ம சவுத் சைடு பொறுத்த வரைக்கும் வாத்து வளர்ப்பு குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இங்கே எங்கெல்லாம் நெல் பயிர் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் இந்த வாத்து வளர்ப்பு ஒரு பெரிய விஷயம் போகும். வெஸ்ட் பெங்கால், ஒரிசா இங்கெல்லாம் கூட அதிகமாக நடக்குது. இங்கிருந்து ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து அக்டோபர் நம்பரும் ஒரு நல்ல ரேட் போகும். கறிங்களுக்கு அந்த கல்யாணம் நடக்கும்போது கறிங்களுக்கும் இங்கிருந்து போகுது வாத்து வளர்ப்பு. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. அதான் இன்னும் தெரியல, இது நம்ம இவங்களதான் சொந்தமா செய்யறாங்களோ ஒழிய, அதாவது மாத்து மேய்கள் அரசாங்க தரப்புல எதுவும் இருக்குல்ல. சரி, இப்போ ஐயா கிட்ட அவர்கிட்ட நம்ம இந்த வாத்து வளர்ப்புல எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சாரு, இன்னும் நான் ஹிஸ்டரி எல்லாம் பார்ப்போம். ஐயா வணக்கம். கொஞ்சம் எடுத்துருங்க. என்ன பேர் ஐயா சொல்லுங்க? என் பேர் ரமேஷ். ரமேஷ். எந்த ஊர்? நம்ம ஊர் சொந்த ஊர் பானாவரம். பானாவரம். எந்த டிஸ்ட்ரிக்ட்? ராணிப்பேட்டை மாவட்டம், சோளிங்கர் தாலுகா, பானாவரத்துல. எப்பத்துல இருந்து இந்த இது வாத்து மேய்க்கிறீங்க? சின்ன வயசுல இருந்து பரம்பரை உங்க அப்பா எல்லாம் கூட மேய்ச்சி. சரி, இப்போ படிக்க எதுவும் ஸ்கூல் அப்போ உங்க வயசு என்ன ஆகுதுங்க? எங்க வயசு 50 சார். 50. ஸ்கூல்ல எல்லாம் போலியாப்பா? எப்பவும் போல சார். இதுலயேதாங்கிறீங்க இப்போ. சரி, இப்போ ஒரு சில இடத்துல இப்போ நீங்களும் இப்போ யூடியூப் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பண்ணை முறையில வளர்ப்பாங்க. இப்போ நீங்க ஆரம்பத்துல இருந்து இதே மாதிரி குஞ்சு வாங்கி அதை வளர்த்து சின்ன குஞ்சு எத்தனை வரும், குஞ்சு எத்தனை வந்து வாத்து பெருசாய்க்கிறோம். மட்டும் எங்க மேய்ச்சலுக்குதோ ஆந்திரா, கர்நாடகா, எங்க மேய்ச்சல் அறுவடைக்குதோ அங்கெல்லாம் போறோம். ஆமா, எங்கெல்லாம் நெல் அறுவடை நடக்குதோ அது. ஆமா, நீங்க சொந்தமா இது தீவனம் எல்லாம் வாங்கி போட மாட்டீங்களா? வாங்கி கூட எல்லாரும் குறவுல வாங்கிதான் போடுறோம். என்ன தீவனம் போறீங்க? நெல்லு அதெல்லாம் வாங்கி போறோம். நெல்லு தான் போறீங்க. மக்காச்சோளம் எல்லாம் போறது? மக்காச்சோளம், நெல்லு, ஃபீடு என்ன கிடைச்சும் போறோம். சரி, ஓகே. இப்போ ஒரு குஞ்சு வாங்கினீங்கன்னா எத்தனை நாள்ல, அதாவது இன்னைக்கு ஒரு நாள் குஞ்சு வாங்கினீங்கன்னா எத்தனை மாசத்துல அதுக்கு முட்டை வைக்குதுன்னா 6 மாசம் ஆகும். 5 மாசம் 6 மாசம். ஆனா நீங்க மேய்ச்ச காலம் இருக்குதுன்னா லேட் ஆகுது. ஆனா ஒரு 4-4.5 மாசம் எல்லாம் கொடுக்கணும். அந்த ஃபீட் எல்லாம் கொடுத்தா அது வரும். 5 மாசம் மேல்பட்டு தான் வரும். 5 மாசம் மேல்பட்டு. இப்போ முட்டை இன்னைக்கு ரேட்ல என்ன போயிருக்குது? முட்டை போகுது 6 ரூபாய், 7 ரூபாய், 8 ரூபாய் வரைக்கும் போகுது. அவ்வளவுதானே? கேரளா தான் போகுது. இல்ல, ஒரு 10 நாள் 10 ரூபாய் 12 ரூபாய் போயிருக்கு. அதெல்லாம் ஒரு டைம் வரும், ஒரு டைம் சீசனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சரிங்க, இப்போ மேக்சிமம் கேரளாவுக்கு தான். நம்ம ஊர்ல முட்டை இருந்தாலும் கேரளா தான் போகுது. இப்ப நம்ம ஊர்ல நுகர்வு எல்லாம் கிடையாது. சரி, கேரளா தான் போகுது. குஞ்சுக்கு போகுது, அவத்தி குஞ்சுக்கு போகுது. கொஞ்சம் கேரளா தான். எத்தனை பெட்டைக்கு ஒரு சேவல் மாதிரி மெயின்டைன் பண்றீங்க? இதுக்கு 10 சாவல், வாத்துக்கு ஒரு சாவல். இப்போ இப்படி பார்த்த வித்தியாசம் தெரியுமாடுறது உங்களுக்கு தெரியல? பாருமே இல்ல, எப்படி பார்த்து சொல்றீங்களா? அப்படியே பார்த்து தெரியுது. கலருக்கெல்லாம் கலர்ல இருக்குது. இல்ல, அந்த சேவலுக்கும் பெட்டைக்கும் வித்தியாசம் உங்களுக்கு இப்படி பார்த்தோம்னு சொல்றீங்களா? நாங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து இதுல பழக்கம். இதுலயே படிப்பீங்க. பசங்க எத்தனைங்க? எனக்கு 3 பசங்க சார். ஸ்கூல் அனுப்புனீங்களா? இல்ல இது 2 பசங்க படிக்கிறாங்க. ஆனா இதேதான். இப்ப நீங்க மத்த தொழில் செய்யறவங்களுக்கும், இப்ப வேலைக்கு போறோம், சிட்டி போறோம், இதுக்கும் உங்களுக்கு என்ன ஒரு கூலி நிக்குது. கறிகெல்லாம் விக்கிறது இல்ல? கறிகெல்லாம் விக்கிறோம். கறி கூட ஏத்திடுறோம். ஒரு 3 வருஷம் வச்சுக்கிறோம். 3 வருஷம். 3 வருஷம் வயசு ஆயிடுச்சுன்னா கறி ஏத்திரும். அப்புறம் இப்போ மழை அவ்வளவு இல்ல. மழை மழை இல்ல. அப்புறம் எப்படி சமாளிக்கிறீங்க? அறுவடை முடிஞ்சது, அங்கங்க திரும்பி எப்படி? சிறு வாங்கிதான் போகணும் சார். நெல்லு எங்க அறுவடை இறக்குறாங்கல்ல. ஆமா, மக்காசோளம், பீடு போறோம். இல்ல, நீங்க மக்காச்சோளம் போட்டா நல்லா ஒரு இது வரும். மக்காசோளம் ஆனா இல்ல, போறது இல்ல. வியாபாரத்துல நெல் அறுவடை வந்துச்சுன்னா நெல்லு கைனு காட்டுல மேய்க்கிறோம். நெல் அறுவடை. சரிங்க, இப்போ நீங்க இங்க அறுவடை நடக்குது. நம்ம இன்னொரு இடத்துல பேசுறோம், மைசூர்ல அறுவடை. அந்த நெல் சார் எங்க மேய்ச்சல் இருந்தா அங்க போவோம் சார். எப்படி அது உங்களுக்கு தெரியும்? லாரியில ஏத்திட்டு போவோம். இல்ல அங்க இப்ப அறுவடை நடக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மாமூலா எங்க அறுவடைக்கு போய் பாத்துட்டு வந்து ஏத்திட்டு போறோம். அங்க கான்ட்ராக்ட் வச்சிருப்பீங்க? கான்ட்ராக்ட் வச்சிருப்போம். இப்ப லாரில ஏத்துறதுன்னா ஒரு லாரில இப்ப எல்லாம் அட்டி மாதிரி வண்டி ஏத்துற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போச்சு. சீக்கிரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. சரி, வேற என்ன இப்போ இந்த தொழில வேற என்ன இது அதிகமா இது பண்ணான்னு எதிர்பார்க்கறீங்க? ஒண்ணும் இல்ல சார், இதான் மேய்க்கிறோம், முட்டை வைக்கிறோம், அதான் மேய்ச்சல். மழை இல்ல, கஷ்டம். மழையில அதுதான் ஒரு பெரிய சிரமம். மழை இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா மேய்து. ஏதோ ஒரு அறுவடை இருக்குது. மழை தான் கருவு. எத்தனை இது இருக்குங்க வாத்து இருக்கு? 1000 வாத்து இருக்கு. 1000 வாத்து இருக்குது. 1000 வாத்து. ஆனா முட்டை ஒரு இது வாத்து கண்டினியூவா ஒரு வருஷத்துல எத்தனை முட்டை வைக்கும்? வருஷத்துக்கு இட்டுனே தான் இருக்கு. மேய்ச்சல் இருந்தா நீடும், ஒரு 3 மாசம் இடும், 3 மாசம் நின்றுடும். கண்டினியூ
3 மாசம் கூட முட்டை விடாம இருக்குமா? கண்டி ஆவரேஜா ஒரு 1000 இருக்குன்னு வச்சுக்கலாம். தினமும் எத்தனை முட்டை வரும் அது கட்? நண்டுன்னா 1000 வாத்துச்சுன்னா ஒரு 400-500 முட்டை கிடைக்கும் தினமும். சாவல் இருக்குதுல்ல. ஆமா ஆமா. சரி சரி சரி. அதுப்பா அப்போ இது இந்த தொழில பரவாயில்லன்றீங்க. பரவாயில்ல. மேய்ச்சல் எல்லாம் ஒரு கஷ்டம் தான். மேய்ச்சல் இல்லைன்னா தான் பிரச்சனை. கஷ்டம். இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம் சார். மழை இல்ல, வறட்சியில் ஜாஸ்தி, கஷ்டம் தான். இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சுத்தமா மழையில இது வர்றதை பார்த்தா மழை வராத மாதிரி இருக்குது. ஏன் அந்த தீவனத்தை மக்காச்சோளம் போட்டு நீங்க ரெடி பண்ணி தீனி போட்டோம்னா கஷ்டப்படதான் சார். எவ்வளவுன்னு போட முடியும்? கைனி காட்டுல மேய்க்கிட்டு வேற வாங்கி போடணும். இல்ல சுத்தமா எங்கேயுமே இல்லன்னும் போது ஏதாவது ஒண்ணு இதாவது காப்பாத்து வாங்கிதான் போடணும். வாங்கிதான் போடணும். ஆனா நெல்லு தவிர வேற போறது இல்ல. நெல்லும் போடுறோம், மக்காச்சோளம், கேவுரு என்ன போடுறோம். சார் குஞ்சுங்கெல்லாம் எங்க வாங்குறீங்க? குஞ்சுங்கெல்லாம் இங்க கிடைக்குது சார். எங்க ஊர்ல குடியாத்தம் பக்கம் கிடைக்குது. மிஷின் இருக்குது. இங்க நெமில்ல ஒண்ணு இருக்குது. சரி சரி. நெமிலி தாலுகா நெமிலி இதுல ஒண்ணு இருக்கு. பானவரம் இருக்குது. மிஷின் இருக்குது. இருக்குது. எப்போ வந்தது அது? நிறைய நாள் ஆச்சு. ஓ சரி சரி. எந்த பக்கம்? அந்த பக்கம் லாஸ்ட் இருக்குது. நெமிலி இருக்குது. எல்லா ஊர்ல இருக்கு சார். மிஷின் எல்லாம் ஊரு இருக்கு. எவ்வளவு ஒரு குஞ்சு எவ்வளவு வருதுங்க? ஒரு குஞ்சு 30-35 ரூபா. 35 ரூபா வருது. சரி. அது விற்கும் போது கறிகன்னு விற்கும் போது எவ்வளவு விற்பீங்க? கறிகன்னு விற்கும் போது 300 ரூபா போகும் சார். 300 ரூபா. ஒரு அப்படியே இது பண்ணாம பீஸ் ரேட்ல குத்து 300 ரூபாய். சரி சரி. அப்ப பரவாயில்லன்றீங்க. ஆனா இது கொஞ்சம் செய்யறாங்க. இப்ப தாய்லாந்துல பாத்தீங்க. இப்ப ஆமா சரி. முக்கியமா கேட்டேன், இது வந்து நெல் வயல்ல ஆந்திரால எல்லாம் விடுறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல விவசாயம் விடுறாங்களா அந்த மாதிரி? தமிழ்நாட்டுல எல்லாம் விடுறாங்களா? காலி இல்ல. நடவு நட்டப்புறம் 15-20 நாள் பொத்து களை எடுக்கிறது ஒரு ஜப்பான்ல நேச்சுரல். அந்த நாட்டுல விடுற பழகம் ஆயிடுச்சு. இந்த நாட்டுல பழகம் இல்ல. ஏன்னா விவசாயிகளுக்கு இந்த மாதிரி மானாவரில வந்து மேய்க்கிறாங்கன்னா 15-20 நாள் பொத்து அந்த ஒரு அடி கேப்ல விட்டு ஒத்தனாத்த பண்ணீங்கன்னா விட்டீங்கன்னா அந்த லேயர் மாதிரி ஒண்ணு படியும். அதாவது படியும் போது என்னன்னா வாத்து விடும்போது நான் களைச்சு விட்டுரும். நல்லா களைச்சி வேருக்கு காத்தோட்டம் கிடைச்சாதான் அது நியூட்ரிஷன் மேல அனுப்புது. ஆனா அது யாருமே இங்க பழக்கம் இல்ல. இந்த பழக்கம் எல்லாம் அங்க விட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு தான் நல்லது. சில இடத்துல விடுறோம். எங்க கூட பயிர்லோட விட்டு சின்ன பயிர்ல விட்டு கேப் விட்டு வளர்த்தா அது நல்ல புல்லுகள் சாப்பிட்டு அது ஒரு இது. ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா நோவு நொடி எதுவும் கை நீ வராதுக்குண்டா புல்லெல்லாம் புல்ல பூச்சி எல்லாம் மொத்தம் துண்ணுறது இல்ல. அதே பயிர் வந்து எதுவும் பாதிப்பு. பொட்டாஷ் சத்து அதிகமா கிடைக்கும். பொட்டாஷ் சத்து அதிகமா கிடைக்கும். உள்ள மேய்க்கும் போதே நான் ஒண்ணு அந்த இது களைச்சு விட்டோம். மேல் மண்ணை கலைக்கும் போதே நான் ஒண்ணு வேருங்களுக்கு நல்லா காத்து விட்டணும். முக்கியமா இது எடுத்து நோக்கமே விவசாயம் பயிர்கள்ல பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பயிருக்கு நல்லது. நல்லா கழிச்சு வரும். கிட்டத்தட்ட நெல் பயிர் தான் ஆகி போச்சு எல்லாருக்கும். இந்த மாதிரி வரவங்க மானாவரியம் பேசின வரவங்க நீங்க கொஞ்சம் ஆதரிச்சு கொடுத்தால விவசாயிகளுக்கு நல்லது. நல்லா பயிர் கழிச்சு 1 மாசம் 1.5 மாசம் மேஞ்சாவே பொட்டாஷ் சத்து அதிகமா கிடைக்கும். பொட்டாஷ் சத்து இருக்குது இதுல. ஆகவே நண்பர்களே இதான் வேற என்ன சொல்றது? உங்களுக்கு ஏதாவது அரசாங்க தரப்புல எந்த இதுவும் இல்ல சார்? எதுவும் இல்ல. உனக்கு இப்போ இது தடுப்பூசி எல்லாம் என்ன எப்படி பண்ணு? தடுப்பூசி எல்லாம் ராணிப்பேட்ல இருந்து வருது சார். இல்ல நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வந்து நீங்களே இன்ஜெக்ஷன் போடுறீங்க. தடுப்பூசி எப்போ போகலாம்? 6 மாசம் ஒரு முறை போடுவோம். என்ன இன்ஜெக்ஷன்? ராணிப்பேட்லயே கிடைக்குது. வாத்துக்கு தனியா வரும். சரி சரி சரி. இப்போ ஸ்டார்டிங்ல எல்லாம் குஞ்சுங்கள இருக்கும்போது குஞ்சுகளை மறந்து ஊத்துரும். அவ்வளவுதான். சரி சரிங்க. நன்றி நம்பளே தான். முக்கியமா வந்து வாத்து வளர்ப்பு நிறைய பார்த்துப்பேன். ஆனா இந்த பயிர்களை இடையில நீங்க விட்டீங்கன்னா வாத்துங்களை இது மாதிரி மானாவரியம் மேய்க்கல விட்டீங்கன்னா பயிருங்க நல்லா களைச்சி வரும். மேல் மண்ணை இறுக்கத்தை களைச்சி விட்டு பயிர் நல்லா செழிப்பு போகலாம். எப்போ அந்த மேல் மண்ணுக்கு இதாகுதோ, ஏன்னா நெல் பயிர் வந்துட்டு அந்த மண் வந்துட்டு மெலிஸ் மண் படியும். மேலே நீங்கள் யூரியா டிஏபி போடும்போது பாசப்படியும். இதெல்லாம் கலைக்கணும். இதெல்லாம் வந்து செய்யணும்னா வாத்து வளர்ப்பு தான் ஒரே வழி. அதுவும் ஜப்பானில் ப்ரூவ் பண்ணி எல்லாமே செய்திருக்காங்க. அதனால் உங்கள் பக்கம் இனிமேல் அந்த மாதிரி இளம் பயிர் ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் வாத்தை விடுங்க. நீங்கள் களை எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை இல்லையா? ஒரு சில இடத்துல களை எடுக்கணும் கூட அவசியம் இல்லை. அந்த மாதிரி நல்ல கழிச்சுன்னு இருக்கும். நீங்களும் வளர்க்கலாம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே இதாக இல்லைன்னு ஆகி போச்சு. அதனால இந்த மாதிரி வரவங்க விட்டுங்கன்னா பயிருக்கு நல்லது, மண்ணுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, மேய்க்கிறவங்க நல்லது. நன்றி சார். பேர் சொல்லுங்க. பேர் என்ன? என் பேர் ரமேஷ் சார். ரமேஷ் ஆரம்பிக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோ.